மதிமுகம் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குர்ஆனை ஓதத் தெரியாத, வாசிக்க தெரியாத, பார்த்து வாசிக்க தெரியாத மக்களுக்காக குர்ஆனை எளிதில் ஓதிட என்ற தலைப்பில் ஒரு தொடர் வகுப்பை நடத்துவதாக அறிவித்து அந்த வகுப்பின் முதல் நாளில் நாமெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். குர்ஆனை வாசிப்பதற்கு முன்னால் அரபு மொழியை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் அந்த மொழியுடைய இலக்கண இலக்கியங்களை அறிந்தவர்களால் தான் அரபு மொழியை வாசிக்க முடியும் என்பதுதான் ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு நிலைமை. குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில், அதற்கு முந்தைய காலத்தில், குர்ஆன் அருளப்பட்டு ஒரு நூற்றாண்டு காலம் வரைக்கும் எடுத்துக்கொண்டால் ஒருவர் அந்த மொழிய இலக்கணத்தை படிக்காமல் அந்த அரபு மொழியை வாசிக்க முடியாது. ஏனென்று கேட்டால் அரபு மொழிக்கு எந்த விதமான குறியீடுகளும் இருக்காது. ஒரு பா என்றால் அது எப்படி இருக்குமோ அப்படித்தான் பி என்பதும் இருக்கும். பூ என்பது அப்படித்தான் இருக்கும். இப்பு என்பது அப்படித்தான் இருக்கும். அந்த இடத்தை வைத்துத்தான் அந்த இலக்கணத்தை கற்றவர்களுக்கு இந்த இடத்துல இதை பா என்று வாசிக்க வேண்டும், இந்த இடத்தில் இதை பி என்று வாசிக்க வேண்டும் என்று ரொம்ப சிரமப்பட்டு வாசிக்க வேண்டிய ஒரு மொழியாக அரபு மொழி இருந்தது. ஆனால் பிற்காலத்தில் இஸ்லாம் எல்லா பகுதிக்கும் பரவிய பிறகு அரபு மொழி இலக்கணம் தெரியாதவர்களும் குர்ஆனை வாசிக்கணும் என்பதற்காக சில வழிமுறைகளை என்ன செஞ்சாங்க, உருவாக்கினார்கள். அது பூர்வீகமான மொழியில் உள்ள வழிமுறை அல்ல. அது நபிகள் நாயகம் காலத்திலையும் இருந்த வழிமுறை அல்ல. நபிகள் நாயகம் காலத்திற்கு பிறகு அரபு மொழி தெரியாத மக்களுக்கெல்லாம் இந்த இஸ்லாம் சென்ற பிறகு அவங்க குர்ஆனை ஓதுவதாக இருந்தால் எல்லாரும் போய் இலக்கணம் படிக்க இயலுமா? இலக்கணம் படிக்காமலே அந்த மக்கள் ஓதுவதற்கு என்ன செய்வது என்று ஆய்வு செய்து உலகத்தில் உள்ள பல மொழிகளையும் கவனத்தில் கொண்டு எளிதாக வாசிப்பதற்கு எந்த ஒரு வழிமுறையை கையாளலாம் என்று பிற்காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் மொழியுடைய இலக்கணமே தேவையில்லை, இலக்கணம் தெரியாமலே வாசித்து விடலாம். இப்போ தமிழ் இருக்குன்னு வைங்களேன், தமிழ் மொழியில் கதவு என்று எழுதினால் காணாவை ஒருத்தன் படித்து கொண்டான், தானாவை படித்து கொண்டான், ஊனாவை படித்து கொண்டான்னு சொன்னால் 3 எழுத்தையும் எழுதுனா கதவுன்னு படிச்சிருவான். ஏன்னா காணாண்டு எழுத்தை காணாண்டு மட்டும்தான் படிக்க முடியும், கூணாண்டு கீணாண்டு படிக்க இயலாது. தானா என்கிற எழுத்தை தாண்டு தான் படிக்க முடியும், தீண்டு படிக்க முடியாது. அப்படி அந்த சொல்லுக்கு ஒரு உச்சரிப்பு, ஒரு சொல்லுக்கு ஒரு ஓசை இருக்கும் பொழுது அது அந்த இலக்கணம் தெரியாமலே தமிழை புஸ்தகத்தை படிக்கிறோம், பள்ளிக்கூடத்தை நம்ம படிக்கிறோம் என்று சொன்னால் அம்மா அப்பான்லாம் படிக்கிறோமே, கிராமர் தெரிஞ்ச நம்ம படிக்கிறோம் இல்லை. ஆடு இலைன்னு படித்தோம்னா இது ஈண்டா ஈ தான். அது எல்லா நேரத்தில் அது ஈண்டு தான் சொல்லுவோம். ஊண்டா அந்த ஊ தான் எல்லா நேரத்துலையும் ஊ என்று சொல்லுவோம். அரபியில் அப்படி கிடையாது. ஆவுக்கும் அந்த வடிவம் தான், ஈக்கு அந்த வடிவம் தான், ஊக்கு அந்த வடிவம் தான், தாவுக்கு அந்த வடிவம் தான், தூவுக்கு அந்த வடிவம் தான், தீக்கு அந்த வடிவம் தான் சொல்லி ஒரு எழுத்துக்கு பல உச்சரிப்புகள் என்று அரபு மொழியில் இருந்ததுனால அரபி இலக்கணம் படித்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த அரபியை வாசிக்க முடியும். அதிலே ஊறி போய் ரொம்ப பயிற்சி எடுத்தவர்களுக்கு தான் வாசிக்க முடியும் என்று இருந்த நிலைமையை மாற்றி இப்போ நம்ம தமிழ் மொழி மாதிரி அது என்ன எளிமையாக கொண்டு வருவதற்கு சில ஏற்பாடுகளை பண்ணினார்கள். அந்த ஏற்பாடு தான் என்னன்னு கேட்டால் ஒரு எழுத்துக்கு ஒரு உச்சரிப்பு தான். ஆண்டா ஆ இப்படி தான் ஆ, அதை ஈன்னு வாசிக்க இயலாது. ஊன்னா இப்படி தான், அதை ஆன்னு வாசிக்க முடியாது. அப்போ ஆவுக்கு தனி வடிவம், ஈக்கு தனி வடிவம், ஊக்கு தனி வடிவம்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறியீடுகளை கொடுத்து பிறகு எளிமையாக்கினார்கள். அந்த எளிமையாக்காவிட்டால் இதில் உங்களுக்கு நாங்கள் பாடம் நடத்த முடியாது. அந்த எளிமையாக்கின முறை இல்லை என்று சொன்னால் இந்த மாதிரியெல்லாம் ஆன்லைனில் உட்காந்துக்கிட்டு குர்ஆனை படிக்கிறதுக்கெல்லாம் கற்றுத்தர முடியாது. நீங்கள் 3-4 வருஷம் கிராமரை படித்த பிறகு தான் என்ன செய்ய முடியும், குர்ஆனே ஓத முடியும், எந்த புத்தகத்தையும் படிக்க முடியும். இப்போ எளிமை ஆக்கிட்டாங்க, லேசாக பிற்காலத்தில் நம்மளெல்லாம் கருத்தில் கொண்டு ஆக்கிட்ட காரணத்தினால்
அந்த பிற்காலத்தில் உண்டாக்கப்பட்ட அந்த வழிமுறை இருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு எளிதாக இப்போ குரான் என்ன செஞ்சிடலாம், ஓதிடலாம். ஏன்னா எளிதாக ஓதுறதுக்கு தான் இந்த மெத்தடை கண்டுபிடிச்சாங்க. இந்த உருவாக்குனது எதுக்குன்னு கேட்டால், அரபிக்குடைய அர்த்தம் தெரிய வேண்டியதில்லை, கிராமர் தெரிய வேண்டியதில்லை, அந்த எழுத்துக்களை தெரிந்தால் போதும். அந்த எழுத்துக்களையும் குறியீடுகளையும் தெரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களால் குரானை வாசிக்க முடியும் என்று அந்த கஷ்டப்பட்டு அந்த ஒரு முறையை அவங்க வகுத்த காரணத்தினால் இப்போ நமக்கு எளிதாக இருக்கிறது. யார் வேண்டாலும் குரான் என்ன செய்யலாம், ஓதி கொடுத்துடலாம், ஓதி விடலாம் என்று இருக்கிறது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது பண்டைய அரபிகளில் கிடையாது. பண்டைய அரபு மொழியை நமக்கு வாசிக்க முடியாது. பண்டைய அரபி நூல்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டால் அதில் இந்த குறியீடுகள்லாம் இருக்காது. அதெல்லாம் கிராமர் படித்தவங்களுக்கு தான் வாசிக்க முடியும். குரானில் இந்த ஜபர்லாம் சொல்கிறாங்க இல்லை, இந்த குறியீடு இதெல்லாம் போட்டு நமக்கு அச்சிடுற காரணத்தினால, நம்மளை கருத்தில் கொண்டு அரபு மொழியில் இல்லாத ஒரு மெத்தடை உண்டாக்கின காரணத்தினால் நமக்கு அதெல்லாம் வாசிக்க முடிகிறது. இது அது அடிப்படையை விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், எந்த ஒரு மொழியை நம்ம வாசிக்கிறதுக்கு கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அந்த மொழியில் உள்ள எழுத்துக்களை அறியணும். ஆங்கிலத்தில் வாசிக்க நினைச்சோம்னு சொன்னால் ஆங்கிலத்தில் என்னென்ன எழுத்து இருக்கிறதுக்கு பேர் என்ன, அப்போ அந்த சொன்னோன்னு டக்குன்னு மனசில் வந்துடணும். அந்த பெயர்களை கொண்டு அந்த எழுத்துக்களை என்ன செய்யணும், அறியணும். இப்போ ஏன்னா இப்படி தான் ஏ, பின்னா இப்படி, சீன்னா இப்படின்னு சொல்லி அதை திருப்பி திருப்பி உருப்போட்டு சீன்னு சொன்னோன்னு டக்குன்னு மனசில் வந்துடணும். அப்படி பதிஞ்சு போயிடணும் எழுத்து. முதல்ல அந்த எழுத்துக்களை பற்றி நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும், அதாவது எழுத்துகளுக்குன்ற ஒரு பேர் இருக்கும், ஆனால் உச்சரிக்குவோம்ல, அப்போ அந்த பேரை சொல்லி உச்சரிக்க மாட்டோம். இப்போ டபிள்யூன்னு இருக்குது, டபிள்யூன்னு ஆங்கிலத்தில் ஒரு எழுத்து இருக்குது. அந்த எழுத்துக்கு பேர் என்னன்னு கேட்டால் டபிள்யூன்னு சொல்லுவோம். அந்த டபிள்யூ போட்டு WORKன்னு ஒர்க்குன்னு எழுதுனீங்கன்னு வைங்க, டபிள்யூன்னு அந்த இடத்துல சொல்லுவோமா? டபிள்யூ அந்த எழுத்துக்கு என்ன பேர்னு கேட்டால் டபிள்யூன்னு சொல்லுவோம். ஆனால் அதை சொல்லும்போது ஒர்க்குன்னு சொல்லுவோம், விண்டோன்னு சொல்லுவோம். விண்டோவில் டபிள்யூ தான் இருக்குது, டபிள்யூ விண்டோன்னு சொல்ல மாட்டோம். அப்போ அந்த எழுத்துக்களை தனித்தனியாக ஒரு பேர் யாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு தான். அதை எப்படி வாசிக்கணும் என்பதற்குரிய மெத்தடு தனி. இது ஏன்னா இந்த எழுத்துக்கு ஏன்னு போது தெரிஞ்சுக்க, இது சீனா சீன்னு தெரிஞ்சுக்க. அதே மாதிரி இது தா என்றால் தா என்று தெரிஞ்சுக்க, இது மா என்றால் மா என்று அறிந்து கொள். அப்படின்னு அந்த எழுத்துக்களை அந்த பேரை நம்ம கற்றுக் கொடுத்துருவோம். இப்போ உதாரணமாக கதவுன்னு சொன்னோம்ல, உதாரணம். அந்த கதவுல முதல் எழுத்து என்னது, அதுக்கு பேர் காணாம்பாங்க. எழுத்துக்கு பேர் என்னன்னு கேட்டால் காணா. அல்லது சரியான ஒரு இலக்கண முறையில் சொல்வதாக இருந்தால் அது ககரம். ஆனாண்டா அகரம், ஈனாண்டா ஈகரம், ஊனாண்டா ஊகரம், அது எழுத்துக்கு பேர். ஆவண்ணாண்டா ஆகாரம், ஈயன்னாண்டா ஈகாரம். அதே மாதிரி தானாண்டா தகரம், தானா என்று சொல்லலாம், அதை தகரம்னு சொல்லலாம். மானாண்டா மகரம் என்று சொல்லலாம், மானா என்று சொல்லலாம். இப்படி இந்த தமிழில் எழுத்துக்கு பேர் இருக்குல்ல, தமிழில் தானாண்டு ஒரு பேர் இருக்குது, காணாண்டு ஒரு பேர் இருக்குது. நீங்கள் சொல்லாக உருவாக்கும் பொழுது அந்த எழுத்து பேரையா சொல்லுவீங்க? காணா தானா ஊனாண்டு எழுதுனாலும் கதவுன்னு தான் சொல்லுவீங்க, காணாண்டு வராது வாயில். தானாண்டு அந்த எழுத்துக்கு பேராக இருந்தாலும் அதை உச்சரிக்கிறது தாண்டு தான் உச்சரிப்போம், தானாண்டு உச்சரிக்க மாட்டோம். அதில் தகரம்னு உச்சரிக்க அந்த ஒரு சொல்லில் வரும்போது உச்சரிக்க மாட்டோம். அதனால் முதல்ல அந்த எழுத்துக்கு பெயர் என்ன என்பது ஒரு அடையாளத்துக்கு கற்றுக்கொள்றதானே தவிர அதை எப்படி வாசிக்கணுங்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. உனக்கு தானா என்றத தா என்று தான் வாசிக்கணும். உங்களுக்கு சொல்லித்தரும் எப்படி செய்வாங்க, தானா காணா மானா சானா கீனா மூணான்னு என்ன செய்வாங்க, அப்படி சொல்லி தருவாங்க. அதெல்லாம் அந்த எழுத்துக்களுக்கு உரிய பெயர். அதை வாசிக்கிறது அப்படியா, காணா என்ற வாசிப்போம். ஒரு எழுத்துக்கு பேர் இருந்துச்சு சொன்னால் அந்த பேரையே வாசிக்க மாட்டோம். அந்த வார்த்தைகளை கோர்க்கும் பொழுது காணாவை கா, தானாண்ட தா, ஊனாண்ட ஊ, இப்படி என்ன செய்வோம், அந்த எழுத்துக்களை வாசிக்கிற முறை வேற, எழுத்துக்கு பேர் வேற. இது நீங்கள் வித்தியாசத்தை விளைவிக்கணும். இப்போ நம்ம அரபியில் உள்ள பேரை சொல்கிறோம், இந்த பேரை வச்சுக்கிட்டு உங்களுக்கு வாசிக்க இயலாது. இந்த பேர் எதுக்குன்னு கேட்டால், இந்த எழுத்து என்னன்னு கேட்டால் உங்களுக்கு சொல்லணும், அவ்வளோதான். இந்த எழுத்துக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் என்ன செய்யணும், உங்களுக்கு சொல்ல தெரியணும். அப்படி சொல்ல தெரிஞ்ச பிறகு தான் அதை எப்படி உச்சரிக்கிறது என்பது இரண்டாவது படிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய என்னென்னு கேட்டால், ஒவ்வொரு எழுத்துக்களையும் இங்கிலீஷில் ஏபிசிடின்னு அறிந்து கொள்வது மாதிரி
அரபியில் அறிந்து கொள்வதாக இருந்தால் அந்த அரபியில் உள்ள எல்லா எழுத்துக்களையும் நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். அதான் ஒவ்வொரு எழுத்துக்கு பேர், அந்த பேரை அறிஞ்சதுனால உங்களுக்கு வாசிக்க இயலாது. ஒரு எழுத்துக்கு பேரை சொன்னோம்னா அது என்னென்று வாசிக்கணும் அது பிறகு சொல்லுவோம். அது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு வாசிக்கிற உச்சரிக்கிற ஒரு முறை இருக்கும். அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்வோம், வாசிக்கிறத ரெண்டாவது பார்த்துக்குவோம். இந்த எழுத்துக்களுக்கு பெயர் இருக்குது. இந்த எழுத்துக்களுக்கு பெயர் கூட நம்ம அரபு மொழியில் உள்ள எழுத்துக்கள் இருக்குல்ல, இந்த எழுத்துக்கள் ஹிப்ரு மொழியிலையும் அதிகமான எழுத்துக்கள் இருக்குது. இதே எழுத்து ஹிப்ரு மொழியிலையும் இருக்கும், இதே எழுத்து உருதுலையும் இருக்கும், இதே எழுத்து ஃபார்சி மொழியிலையும் இருக்கும். இந்த அரபியில் சொல்லக்கூடிய அலிஃபுன்னு சொன்னீங்கன்னா இந்த அலிஃபு என்பது அரபியில் இருக்குது, உருதுல இருக்குது, ஃபார்சியில் இருக்குது, இந்த மாதிரி மொழிகள்லாம் சேம் இதே எழுத்து அப்படி இருக்கிறது. இந்த எழுத்துக்களை இந்த உருதுல உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சு பண்ணி இதில் அரபி மாதிரியே சொல்லாமல் சில மாற்றங்களாக சொல்லுவாங்க. அந்த ஒரு பழக்கம் நம்மள்கிட்ட உருவாகி என்ன செய்கிறாங்கன்னா நம்ம மக்களை அந்த எழுத்துக்களை பேரை சொல்லும்போது உருதுல எப்படி சொல்வார்களோ அப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள்லாம் அப்படி தான் ஓதுனோம். நாங்கள்லாம் ஓதும்போது எப்படி ஓதணும், அந்த எழுத்துக்களுடைய பேரை சொல்லும் பொழுது அந்த எழுத்துக்கு அரபு மொழியில் என்ன பேரோ அதை சொல்லாமல் அதே எழுத்து உருதுல இருக்குல்ல, அதே எழுத்து உருதுல இருக்கிறதுனால உருதுல அதுக்கு என்ன பேரை சொல்லுவாங்களோ அந்த பேரையே அரபிலையும் சொல்லி தருவாங்க. ஏதோ உருதுடைய தாக்கத்தில் அப்படி விட்டது. அப்படி தான் நீங்கள் ஒரு 30 வயசுக்கு மேலே உள்ள யாராக இருந்தாலும் அந்த மாதிரி தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க அரபி உருது பேரை. அதனால் அந்த எழுத்துடைய பேரை சொல்லும் பொழுது நீங்கள் பரிச்சயமாக இருக்கிறதுனால ரெண்டையும் கலந்து உங்களுக்கு என்ன செய்வோம் சொல்லுவோம். முதலாவதாக அரபு எழுத்தில் ஃபர்ஸ்ட் எழுத்து அலிஃப் என்பது எழுதி போடுங்க. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பேட்டு பஷீருதீன் குடும்பத்தார், வேலூர் மாவட்டம். SD Racks, German Design Display Racks, Supermarket, Departmental Stores போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்ப்ளே ரேக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD Racks, ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. Contact MND 9381004122 or 04442180020. தங்க நகைகள் விற்பனை செய்ய, அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய, ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற RK ஹலால் ஜுவல் கேஷ். வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன். தொடர்புக்கு RK கோல்ட் ஹவுஸ் 9441411301. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை NTF. மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் 3வது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை. வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் 3வது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை. வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மூன்மார்ட் மண்ணடி, மாஸ்கான் சாவடி மற்றும் கொடுங்கையூர். இந்நிகழ்ச்சி தொய்வின்றி தொடர உங்கள் நன்கொடை மற்றும் விளம்பரங்கள் வாழ்த்தும் நெஞ்சங்கள் அனுப்ப 9962041110 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அலிஃப் என்பது ஃபர்ஸ்ட் எழுத்து. அலிஃப் என்றால் எல்லா மொழியிலும் இந்த ஏ தான் ஃபர்ஸ்ட்டில் வரும். இந்த அலிஃப் ஏவுடைய இடத்துல உள்ளது. அலிஃப்னா என்னது, ஒரு கோடு தான், அவ்வளோதான். அந்த கோடை ஸ்டைலில் எழுதும்போது ஸ்டைலாக எழுதுவாங்க, அது ஒரு விஷயம். சும்மா ஒரு கோடு போட்டால் போதும். இப்போ செங்குத்தாக ஒரு கோடு போட்டிங்கன்னா அந்த எழுத்துக்கு பேர் என்னது, அலிஃப். அந்த எழுத்துக்கு பேர் அலிஃப். அலிஃப்னு வாசிக்க முடியாது. ஒரு வாக்கியத்தில் வரும்போது அது அலிஃப்னு வாசிக்க மாட்டோம். அதுக்கு என்ன பேர் என்று கேட்டால் அது அலிஃப் என்று சொல்லுவோம். இந்த எழுத்தை நல்லா மனசில் வச்சுக்கிறேங்க. இந்த எழுத்துக்கு பேர் என்னது, முதல்ல எழுதுன அந்த கோடு மாதிரி போட்டிருக்கிற எழுத்துக்கு பேர் அலிஃப். இது என்ன செய்ய, நோட் எடுத்துக்கொண்டு இப்படி எழுதி இது அலிஃப்னு சொல்லி என்ன செய்யணும், எழுதியும் பழகணும். எழுதியும் பழகிக்கிட்டா தான் சீக்கிரம் வாசிக்க முடியும். இரண்டாவது எழுத்து என்ன எழுத்துன்னு கேட்டால், இதை நம்ம உங்கள் தாய் தந்தையர்கிட்ட நீங்கள் கேட்டால், உங்கள் ஊர் அஜர்த்திட்டெல்லாம் கேட்டிங்கன்னா அதை பேண்டு சொல்லுவாங்க. ரெண்டாவது எழுத்தை அந்த பேன்றது அதனுடைய பேர் இல்லை. பே ஏ பேண்டு ஏகாரமே கிடையாது அரபியில். அரபியில் மொழியில் என்ன கிடையாது, பே தே தே எண்ணம் எல்லாம் கிடையாது. அரபியில் எனக்கு தா இருக்கும், தீ இருக்கும், தூ இருக்கும். தே இருக்குமா, இருக்கு. தேநீர்னு அரபியில் எழுத முடியாது. தேநீர்னு எழுத சொன்னால் தானீர்னு எழுதலாம், அல்லது தூணீர்னு எழுதலாம்.
தேனிருந்து எழுத முடியுமான்னா தேயே கிடையாது. அது அரபு மொழியில். அப்போ பேண்டு எழுத்துக்கு பேர் இருக்குமா? முதல்ல பேங்கிற பேண்டு நீட்டி படிக்கிறோம்ல ஒரு கிராஸா, அந்த மாதிரி ஏ எண்ணா மாதிரி உள்ளது. பேண்டா ஏ எண்ணா, கே எண்ணா, தே எண்ணா, மே எண்ணா, இந்த மாதிரியான ஒரு உச்சரிப்பு வந்து அரபியில் வரவே வராது. அரபியில் வந்து மா வரும், மீ வரும், மூ வரும், மே வராது, மேயும் வராது. அப்போ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இந்த எழுத்துக்கு வந்து பே என்று வழக்கத்தில் சொல்கிறாங்க. அந்த எழுத்துக்கு பேர் பே இல்லை, பா, பா உன் அப்படிம்பாங்க. அது நிறுத்தி சொல்லும்போது சிங்கிளாக சொல்லும்போது என்ன செய்வாங்க? பான்னு சொல்லுவாங்க. அதான் அந்த எழுத்து முதல் எழுத்துக்கு பேர் அலிஃபு, இரண்டாவது எழுத்துக்கு பேர் என்னது? பா. பாண்டா பே, பான்னு நீட்டுறது. ஒரு பானா போட்டு ஒரு கால் போட்டால் எப்படி பிடிப்பீங்க? அதுதான் அந்த எழுத்துக்கு பேர். இந்த பாண்டா எப்படி எழுதுன்னு பார்த்துக்குங்க. பாண்டா அப்படி சும்மா முடியும், மேலே ஒரு வளைவு, கீழே விட்டு மேலே ஒரு வளைவு, இப்படி தான். ஒரு சட்டி மாதிரி ஏற்கனவே பாண்டோட என்ன செய்யணும்? ஒரு சட்டி மாதிரி யாபத்துக்கு வந்துடணும். ஒரு சட்டி ஒரு டைப்பில் என்ன செய்வாங்க? அதை வந்து ஒரு எழுதிடுவாங்க. இது வந்து இந்த எழுத்துக்கு பேர் பா. இது இரண்டாவது எழுத்து. அடுத்த எழுத்து என்னென்னு கேட்டால் தேன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உருதுலே அந்த எழுத்து இருக்கிறதுனால, உருது மொழியில் அதை தேன்னு சொல்கிறதுனால, அது அரபியில் கற்று தரும்போது அரபி பேரை தான் சொல்லணும். அது என்னமோ தெரியாமல் என்ன செஞ்சிட்டாங்க? தேண்டே நமக்கு சொல்லி தந்தாங்க. நம்மெல்லாம் ஓதும்போது அதை தேண்டு தான் நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ கூட சொல்லும்போது தேண்டு வந்துடும், அப்படி ஊறி போன காரணத்தினால. ஆனால் அந்த எழுத்துக்கு பேர் என்னன்னா தா. ரெண்டாவது எழுத்துக்கு பேர் பா, மூணாவது எழுத்துக்கு பேர் தா. இந்த பாவுக்கும் தாவுக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது தோற்றத்தில். கீழே ஒரு புள்ளி வச்சுருக்கிறாங்கல்ல, அது பா. மேலே 2 புள்ளி வச்சுட்டாங்கன்னா தா. இதுதான் வித்தியாசம். இந்த பாங்கிறது இப்படி சட்டி மாதிரி போட்டு கீழே ஒரு புள்ளி, அந்த புள்ளியை கவனத்தில் வச்சுக்கணும். இந்த பாவையும் தாவையும் கண்டுபிடிக்கிறதுக்கு எதில் கவனிக்கணும்? கீழே ஒரு புள்ளி வச்சுருக்காங்க. இது பே, பேண்டு எனக்கு வருது பாருங்க, அது பா. சரி, அதே மாதிரி எழுதிட்டு கீழே உள்ள புள்ளி அழிச்சுப்புட்டு மேலே 2 புள்ளி, ஒரு புள்ளி இல்லை, மேலே 2 புள்ளி வச்சிங்கன்னு சொன்னால் அந்த எழுத்துக்கு பேர் தா. முதல் எழுத்துக்கு பேர் அலிஃப், ரெண்டாவது எழுத்துக்கு பேர் பா, மூணாவது எழுத்துக்கு பேர் தா, தேன்னு சொல்லுவாங்க. அது அடுத்து வந்து சே, சேம்பாங்க. சேன்னு சொன்னால் அந்த நாக்கிலேருந்து காற்று வர்ற மாதிரி சொல்கிறது சே. அப்படி நம்ம நடைமுறையில் சொல்லுவாங்க. உருதுல அப்படி பேர். நம்ம அரபியில் அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் சே கிடையாது, சா. பா, தா, சா. அந்த அந்த எழுத்தை சான்னு சொல்லுவாங்க. இப்போ 4வது இருக்குல்ல, அந்த எழுத்துக்கு பேர் என்னது? சா. இந்த சாவுக்கு எதுக்கு என்ன வித்தியாசம்னா அதே மாதிரி தான் அதுவும் இருக்கு பாருங்கள். அந்த பா எப்படி இருக்குதோ, தா எப்படி இருக்குதோ, அதே வடிவத்தில் தான் இந்த சா. வித்தியாசம்லாம் கிடையாது, ஒரே மாதிரி தான். எழுதிட்டு 3 புள்ளியை மேலே வச்சு விட்றணும், அவ்வளோதான். கீழே ஒரு புள்ளி வச்சா இந்த சட்டி மாதிரி எழுதி கீழே ஒரு புள்ளி வச்சு எழுனா பா, மேலே 2 புள்ளி வச்சா தா, மேலே 3 புள்ளி வச்சு எழுனா சா. அந்த எழுத்துக்கு வந்து அந்த புள்ளிகளை வச்சு ஒரு வடிவத்தில் 3 எழுத்து கொண்டு வந்துடுறான் பாருங்கள். ஒரு வடிவம் தான் எழுதுவதற்கு ரொம்ப சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி 3 வடிவம், 3 எழுத்துக்கு ஒரே வடிவம் தான் வச்சுருக்கிறான். வித்தியாசம் என்ன? கீழே புள்ளி, மேலே 2 புள்ளி, மேலே 3 புள்ளி, இப்படி வச்சு விட்டான். இது அலிஃப், பா, தா, சா. அதுக்கப்புறம் வந்து 4வது என்ன எழுத்து என்று கேட்டால் ஜீம். ஜீம் என்று ஒரு எழுத்து சொல்லுவாங்க. இது கரெக்டாக தான் சொல்கிறாங்க. உருதுலையும் அதுக்கு ஜீம் தான், அரபிலையும் ஜீம் தான். ஜீம் என்பது கரெக்டு தான். அதாவது நம்ம எப்படி அந்த இதில் சொல்லி தர்றாங்களோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜீம் என்று தானே உங்களுக்கு சொல்லி தர்றாங்க. அந்த ஜீம் என்று தான் உங்களுக்கு பாடத்தில் நம்ம தாய் தந்தையரெல்லாம் படித்தாங்க. அந்த ஜீம் என்கிற எழுத்தை வந்து உருதுலையும் அந்த ஜீம் தான் சொல்லுவாங்க, அரபுலையும் ஜீம் தான். அதனால் அந்த ஜீம்ங்கிற எழுத்து வந்து கரெக்டாக வந்துடுது. எப்படி அலிஃப் என்பதை கரெக்டாக சொன்னார்களோ இந்த பாத்தா சாவு தான் பேரை மாற்றினாங்க. ஜீமை பொறுத்த வரைக்கும் அந்த எழுத்துக்கு பேர் ஜீம் தான். நீங்கள் உருது மெத்தடில் படித்தவங்களாக இருந்தாலும் அந்த எழுத்துக்கு பேர் என்னது? ஜீம் தான். இப்போ அரபியில் உள்ள பேரை சொல்கிற பழகுனவங்களாக இருந்தாலும் அந்த எழுத்துக்கு பேர் என்னது? ஜீம். ஜீம்டா என்ன என்று பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அப்படி கூட போட்டு இப்படி வயிறு மாதிரி போட்டு விட்ருணும். எழுதுகிற முறை என்னது? ஜீம் என்றால் 2 விஷயத்தை கவனிக்கணும். அதில் உள்ள இந்த புள்ளி ரொம்ப முக்கியம். ஜீம் இருக்குல்ல, அதில் வந்து கீழே அந்த புள்ளி இருக்குதான்னு கவனிக்கணும். புள்ளி இல்லாட்டி வேறு எழுத போயிடும்.
அந்த புள்ளி தான் ஜீம் என்பதற்கு முக்கியமான, ஏன்னா இதே வடிவத்தில் இன்னும் 2 எழுத்து இருக்குது. இப்போ ஜீம்னு எழுதியிருக்கிறோமே, இந்த ஜீம் போலவே இன்னும் 2 எழுத்து இருக்கும். அது புள்ளிகளை கொண்டு தான் வேறு வேறு பேரை பிறந்த இது மாதிரி பா தா சாண்டு மாறுனுச்சுல, அந்த மாதிரி ஜீம்ங்கிற ஒரு வடிவம் தான் பாருங்கள். ஒரு வடிவத்தை அதில் 3 கொண்டு வச்சுட்டாங்க. வடிவம் ஈஸி, நம்ம அந்த மொழியில் வந்து வடிவம் ஈஸி. அப்போ இந்த ஜீம் இருக்குல்ல, ஜீம் என்பது என்ன வரும்னு கேட்டால், இப்படி போட்டு அப்படி வளைச்சி இப்படி வயிறு மாதிரி போட்டுடணும். கீழே ஒரு வயிறு வளைஞ்ச மாதிரி போட்டோம்னு சொன்னால், ஒரு பானை மாதிரி இப்படி வந்துச்சுன்னு சொன்னால், அது வந்து அந்த எழுத்து வந்து வச்சு ஒரு புள்ளி வைக்கணும். எங்கே புள்ளி வைக்கணும்? அந்த இது கீழே புள்ளி வைக்கணும். வச்சிருக்கல புள்ளி வச்சு காட்டிருக்கல, அதுதான் ஜீம் என்பது. இதே எழுத்தை வந்து புள்ளி எடுத்துட்டீங்கன்னு வைங்க, ஒரு புள்ளி வச்சுருக்கிறீங்கல்ல, அதே மாதிரி எழுதி அந்த கீழே வச்சிருக்கிற அந்த புள்ளி எடுத்துட்டீங்கன்னு வைங்க, இந்த எழுத்துக்கு பேர் வந்து அரபி முறையில் சொல்வதாக இருந்தால் ஹா, ஹான்னு சொல்லணும் இந்த எழுத்துக்கு பேர். ஆனால் நம்ம அப்பம்பாட்டம் காலத்தில் படித்தது ஹே, அந்த எழுத்து எப்படி சொல்லுவாங்க? அதை ஹேம்பாங்க. ஜீமு கரெக்டாக சொல்லிடுவாங்க. அந்த ஹேண்டு தான் அந்த எழுத்துக்கு நமக்கு சொல்லி தந்தாங்க. அது உருதுல ஹேயாக இருக்கலாம். அரபு மொழியில் ஹேண்டு ஒரு எழுத்து இருக்கான்னா கிடையாது. அந்த எழுத்துக்கு பேர் என்னது? ஹா. ஹான்னு சொன்னால் இது எப்படி வைக்கணும்னா, அந்த ஒரு தொண்டையிலேருந்து ஒரு ஹா ஹான்னு சொல்லக்கூடாது. அதாவது இருமல் வரும்போது சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு டைப்பில் என்ன செய்யும்? ஹா. இந்த மாதிரி இந்த சொல்லுக்கு பேர் ஹா. அது உச்சரிக்கிற எப்படி 2வது விஷயம், அந்த எழுத்துக்கு பேர் என்னது? ஹா. அந்த ஹாவுக்கும் அந்த ஜீமுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்கள். ஜீமும் ஹாவும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. இதில் வந்து கீழே ஒரு புள்ளி இருக்கிறது, அதில் அந்த புள்ளி இல்லை. அப்போ புள்ளி இருக்கிறத வந்து என்ன செய்வோம்? ஜீம் என்று சொல்லுவோம். புள்ளி இல்லாமல் எடுத்து விட்டோம்னு சொன்னால் அது ஹா. அதே மாதிரி இன்னொரு கையெழுதி, அந்த கீழே வச்ச புள்ளியை தூக்கி மேலே வச்சு விட்டேன்னு வைங்க, இந்த ஜீம் எழுதுன மாதிரியே எழுதி ஜீம் ஜீம் சேம் ஒரே மாதிரி தான் 3 பேருக்கு பாருங்கள். அந்த ஜீம் என்பதும் ஹா என்பதும் இப்போ சொல்லக்கூடியது ஹேன்னு சொல்லிடுவாங்க. ஹே, இந்த கார் வரும்ல, காரி துப்பும் போது வரும்ல, அது அந்த உச்சரிப்பு ஹாங்கிற ஹால அரபியில் தான் அந்த உச்சரிப்பு இருக்கிறது, உருதுல இருக்கிறது. வேறு மொழிகளில் இந்த ஹாங்கிற மாதிரியான ஒரு உச்சரிப்பு வராது. அந்த ஹாங்கிற அந்த உச்சரிப்பு இருக்குது. இதை வந்து உருதுல வந்து ஹேன்னு சொல்லுவாங்க. இந்த எழுத்துக்கு பேர் என்னது? உருதுலையும் இந்த எழுத்து இருக்குது. இதை வந்து ஹேன்னு சொல்லி தருவாங்க. ஆனால் சரியான பேர் என்னென்னு, அரபியில் அதுக்கு பேர் என்னென்னு கேட்டால் ஹா. அப்போ அந்த 6 எழுத்தையும் பார்த்தா 7 எழுத்தை பார்த்துருங்க. அலிஃப்னா ஒரு கோடு, பாண்டா ஒரு சட்டி மாதிரி வச்சு கீழே ஒரு புள்ளி, தாண்டா 2 புள்ளி மேலே, சாண்டா 3 புள்ளி மேலே. ஜீம் என்றால் அது வந்து அந்த வடிவத்தை பார்த்துக்கிறங்க. அந்த ஜீம்ங்கிறது இப்படி வரும். அதுக்கப்புறமேல ஹாண்டு ஒரு எழுத்து, அது ஹேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அரபியில் அதுக்கு பேர் வந்து ஹா. அப்போ ஹா எழுத்துக்கு ஜீமுக்கு என்ன வித்தியாசம்? புள்ளி இதில் கீழே இருக்கும், அதில் புள்ளி இருக்காது. அதே மாதிரி எழுதி மேலே புள்ளி வச்சிங்கன்னு சொன்னால் ஹா, அதை ஹேன்னு சொல்லுவாங்க. ஹான்னு சொல்லி என்ன செய்யணும்? அந்த அந்த எழுத்தை அதுக்கு பேரை சொல்லணும். 3 ஒரே மாதிரி இருக்கா? மேலே புள்ளி கவனிச்சுக்கிறேன். இந்த ஜீமும் ஹா ஹா இந்த 3 ஒரு டைப்பில் தான் இருக்கும். ஒரு டைப்பில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு மனசில் ஈஸியாக போயிடும். இந்த 3 வித்தியாசம் புள்ளி தான். நிறைய எழுத்துக்கு பயிற்சி எடுக்க தேவையில்லை. வேறு வேறு பாஷையிலன்னா காணா தனியாக எடுக்கணும், தானாவுக்கு தனியாக எடுக்கணும், மானாவுக்கு தனியாக தான் நீங்கள் இப்போ ட்ரைனிங் எடுக்கணும். இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் பயிற்சி எடுத்து அதுக்கு என்ன செய்யணும்? கை வரணும். சித்திரமும் கைப்பழக்கத்துக்கு நிறைய வேலை வந்துடும். இதில் கைப்பழக்கத்துக்கு வேலை இல்லை. இந்த இந்த 1 எழுதுனா அது மாதிரி 3 எழுதி விட்டுற வேண்டியதான். அப்போ அது கொஞ்சம் எளிமையாக அந்த மொழி இயல்பாகவே அமைந்திருக்கிறது. இது வந்து ஜீம் என்பதும் அலிஃப் என்பதும் தான் அரபியிலையும் உருதுலையும் ஒரே மாதிரியாக சொல்லுவாங்க. அதுக்கு பேர் அலிஃபு தான் உருதுல, இதுக்கு பேர் ஜீமு தான் அரபிலையும். அதுதான். மற்ற எழுத்துக்கள்லாம் என்ன ஆகுது? மற்ற 5 எழுத்துக்களும் இது சொன்ன வரைக்கும் இல்லை. மற்ற 5 எழுத்துக்கள் என்னன்னு கேட்டால் ஒரு கிராஸாக சொல்லுவாங்க உருதுல. அரபியில் வந்து கிராஸாக சொல்லக்கூடாது. பே தேன்னு சொல்லாமல் பா தாண்டு இப்படி நீட்டுனாப்புல இப்படி சொல்லணும். பேன்னா இப்படி சாட்சிக்கிட்டு சொல்கிறது. அந்த பே தே சேன்னு சொல்லாமல் பா தா சா ஜீமு கரெக்டு தான். ஜீமு தான் அந்த எழுத்துக்கு பேர். ஜீம் ஹா ஹா இது வரைக்கும் பார்த்துட்டோமா? அதுக்கப்புறம் வந்து தால், தால்னு ஒரு எழுத்து இருக்குது. தால்னு சொன்னால்
ரொம்ப ஈஸி, அவ்வளோதான் உள்ள சொல்லுவோம். இந்த தாளுங்கிற எழுத்துக்கு வந்து அரபிலையும் தாலு தான், உருதுலையும் தால் தான். இந்த உருதுலையும் என்ன செய்வாங்க, அந்த எழுத்தை தால் என்று தான். அந்த எழுத்துக்கு என்னப்பா உருது மொழியில் பேருன்னு கேட்டால் தால்னு தான் சொல்லுவாங்க. நம்மளும் அப்படி தான் படித்தோம் தால்னு. அது அரபியில் என்னன்னு கேட்டால் தால் தான், அது கரெக்டாக சொல்லிடுறாங்க. தால் என்பது அது வந்து ஒரு அரபியில் உள்ள ஒரு எழுத்து தான் தால்ங்கிறது. இதே மாதிரி இன்னொரு ஒரு எழுத்து ரெண்டுன்னு வச்சுக்காம 2, 3லாம் வச்சுருக்கிறான். ஈஸியாக அது இது குறைஞ்சிரும். நம்ம ட்ரைனிங் எடுக்கிற வேலை வந்து ரொம்ப கம்மியாக போயிடும். அப்போ வந்து தால் மாதிரி இன்னொன்று போட்டிருக்கு பாருங்க, தால். இதே மாதிரி இன்னொரு கை எழுதி மேலே ஒரு புள்ளி வைக்கிறீங்க. மேலே ஒரு புள்ளி வச்சிட்டிங்கன்னா தால், அது தால் தான்னு சொல்லணும். தாண்டு உச்சரிப்பு. இந்த உச்சரிப்புகள் எல்லாம் நம்ம தமிழ் மொழியில் கிடையாது. இந்த மாதிரி உள்ள உச்சரிப்பு உள்ள சொற்கள் தமிழ் மொழியில் கிடையாது. தா இருக்குது. தான்னா இருந்தது பந்துங்கிறீங்கல்ல, தூ, பந்தில் வர தூ இருக்குல்ல, அந்த பந்தல் தானா போட்டாலும் நம்ம எப்படி சொல்கிறோம், அதை தானாவாக தான் சொல்கிறோம். அப்போ பந்தல்ன்ற அந்த தா சொல்கிறீங்கல்ல, அந்த உச்சரிப்புக்கு தான் அந்த தாளை போடுவாங்க. சரியா? அதுக்கு பேர் தால். தாளுங்கிறது அரபிலையும் அதான் பேர், உருதுலையும் அதான் பேர், அதில் குழப்பம் கிடையாது. அடுத்து உள்ள எழுத்து என்னென்னா அதே தால் தான். அதை தால்னு சொல்லாமல் தால் தா இந்த இடத்துல வச்சு என்ன செய்யணும் சொல்லணும். தாலை கொஞ்சம் மென்மைப்படுத்தி தால். அப்போ திக்குருங்கிறோம்ல, திக்குருங்கிற சொல்லாமல் திக்குரு. அந்த திக்குருன்னு சொல்கிற இந்த மாதிரியான உச்சரிப்பு வந்து நம்ம மொழியில் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும். நம்ம மொழியிலே உள்ள சொல்லா இருக்குன்னு வைங்களேன், ட்ரைனிங்கில் அதுவாக வந்துடும், இயற்கையாக வந்துடும். இது தமிழ் மொழியில் இல்லாமல் அரபியில் மட்டும் ஒரு வித்தியாசமான உச்சரிப்பு. இந்த பழம்ன்ற லானா இருக்குல்ல, இந்த லானா உலகத்தில் எந்த பாஷையிலையும் இல்லை. தமிழில் சிறப்பு ழகரம்னு சொல்லுவாங்க. சிறப்புனால என்ன அர்த்தம், வேறு எந்த பாஷையிலும் இல்லாமல் தமிழுக்கு மட்டும் உள்ள சிறப்பாக இருக்கிறதுனால சிறப்பு ழகரம்னு சொல்லுவாங்க. பழம். இதுக்கு என்ன இந்த மாதிரி அவன் எந்த நாட்டுக்காரன்னு சொல்ல முடியாது. இப்படி ஒரு உச்சரிப்பு அவனுக்கு கிடையாது, நமக்கு மட்டும்தான் இருக்கிறது. அந்த மாதிரி உள்ளதாக இருந்தால் கொஞ்சம் நம்ம சிரமப்படணும். வேற ஒரு பாஷைக்காரன் இந்த பழம்னு சொல்வதாக இருந்தால் பழம்னு எல் போட்டு சொல்லிடுவான், அது வந்து ஈஸியாக சொல்லிடுவான். பழம்னு லானா சொல்ல தெரியுமான்னு கேட்டால் அது வந்து நாக்கு வளையணும். அந்த மாதிரி தான் இந்த தால்ங்கிறது வந்து தமிழில் இல்லாது, வழங்குதா? தால்ங்கிறது தமிழில் உள்ளது. அந்த உச்சரிப்பு கிடைக்கும். தால்னு சொல்வது வந்து அந்த தா என்பதைய தாண்டா மேலே வச்சு சொல்லணும். அன்னத்தில் கொஞ்சம் இறக்கி தான்னு சொன்னோம்னா அந்த தால்னு அந்த எழுத்துக்கு பேர். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அந்த புள்ளி தான் வித்தியாசம். ஒரே மாதிரி தாலும் ஒரே மாதிரி தான், தாலும் ஒரே மாதிரி தான். ஒரு வடிவத்தை எழுதி என்ன செய்கிறான்னு கேட்டால் இதுக்கு தால்னு வச்சு போடுறான், ஒரு புள்ளியை தூக்கி வச்சு போட்டு தாலுங்கிறான், அதில் 2 கொண்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் வந்து அடுத்த எழுத்து வந்து இந்த எல்லா எழுத்துமே உங்களுக்கு சொல்லிடுவோம். சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், அதை நோட்டில் எழுதி இந்த எழுத்து பேரை மட்டும் மனப்பாடம் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த பாடத்தை வந்து உச்சரிக்கிறதுலாம் வரும். எழுத்துக்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிறணும். அடுத்து என்னன்னு கேட்டால் ரா. அடுத்த எழுத்து என்னது? ரான்னு ஒரு எழுத்து இருக்குது. இந்த ராங்கிறத வந்து உருதுல வந்து ரேன்னு சொல்லி தந்திருப்பாங்க. இந்த எழுத்து எப்படி சொல்லி தருவாங்க? உருது மொழியில் படிக்கிறவங்க அதெல்லாம் வந்து நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளையில் படிக்கும்போது அந்த எழுத்தை ரேன்னு சொல்லி தந்தாங்க. ரேன்னு ஒரு எழுத்து அரபியில் கிடையாது, ரா. அந்த எழுத்துக்கு பேர் என்னது? ரா. ரான்னு அந்த எழுத்துக்கு பேர். இந்த ரா என்பதற்கு வந்து 2 வடிவம் இருக்குது. இந்த ரா என்பதையே என்ன செய்யலாம், அப்படி இப்படி எழுதலாம், இப்படி போட்டு இப்படி எழுதலாம். 2 சைஸ் தான் ராவை எழுதுங்க. இந்த ரா என்பதுக்கு வந்து 2 விதமாக எழுதிக்கலாம். 2 விதம்னா என்னது? அப்படி சும்மா ஒரு கோடு மாதிரி போட்டுறது, அதுவும் ரா தான். அல்லது இப்படி போட்டு வளைச்சி எடுக்கிறது, 2 விதமாக எழுதியிருக்கா. அந்த 2 விதமாகவும் ராவை எழுதலாம். இதுவும் ரா தான், அதுவும் ரா தான். நீங்கள் விரும்பின வடிவத்தில் என்ன செய்யலாம், எழுதி கொள்ளலாம். அப்போ இந்த ரா என்பதற்கு வந்து அதை ரேன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ரே என்பது வந்து அரபியில் அதுக்கு பேர் ரா. ரா என்பதற்கு வந்து 2 வடிவத்தில் எதை வேணாலும் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இதே மாதிரியே மறுபடியும் இன்னொன்று எழுதி அதில் ஒரு புள்ளி வச்சிங்கன்னு வைங்க, அதை வந்து உருதுக்காரங்க ஜேன்னு சொல்லுவாங்க. அது ஜே கிடையாது, ஜா. ஜான்னு கேட்டால் ஒரு ஜெட்டு உச்சரிப்பு. தமிழில் அது வராது, இங்கிலீஷில் இருக்குது. ஜெட்டு சொல்கிறீங்கல்ல, அப்போ என் பேர் ஜெயினுல் ஆபிதுங்க, ஜெயினுண்டு ஜாண்டு வரும், சா வரும். அப்போ இந்த எழுத்துக்களை வந்து நீங்கள் என்ன செய்யணும், நல்லபடியாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சிடணும். இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த பாடத்தில் பார்க்கலாம்.